கண்ணியமானவர்களே, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய வீட்டில் இந்த ஒரு அமலை செய்தால் அல்லாஹ் செல்வத்தை, பணத்தை மழை போன்று பொழியச் செய்கிறான். அப்படிப்பட்ட முன்னோர்கள் ஃபாலோ பண்ணிய ஒரு அமல் ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு அமலானது இதுவரையும் நீங்கள் எந்த ஒரு வீடியோக்களிலும் எந்த ஒரு கிதாபுகளிலும் பார்த்துருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பல நபர்களினுடைய வாழ்வில் பெரிய மாற்றங்களை, இன்னும் செல்வத்தில், பொருளாதாரத்தில் அதிகமான பரக்கத்தை பெற்றுத்தந்த ஒரு அமலை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். இன்னும் இந்த ஒரு அமலை பெண்கள் தன்னுடைய வீட்டில் செய்தார்கள் அப்படின்னா அந்த வீட்டில் அல்லாஹு தாலா பண மழையை பொழியச் செய்கிறான். பணம் வைப்பதற்கு இடம் இருக்காது. இன்னும் எங்கே நம்ம பணம் வைக்கிறது அப்படின்ற லெவலுக்கு அல்லாஹு தாலா அவர்களினுடைய செல்வத்தில் பரக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவான். இன்னும் அந்த பெண்களுக்கு கடன் இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண்கள் வீட்டாருக்கு கடன் அல்லது வறுமை அல்லது ரிஸ்கினுடைய தட்டுப்பாடு எது இருந்தாலும் அல்லாஹு தாலா அதை அவர்களுக்கு தெரியாமலேயே அடைத்து விடுகிறான். அந்த பிரச்சனையை அல்லாவே சால்வ் பண்ணிக்கிறான். அந்த அளவிற்கு நம்மினுடைய செல்வத்தில், பொருளாதாரத்தில் அதிகமான பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல் தான். இந்த ஒரு அமலை யார் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு அமலை பெண்கள் மட்டும்தான் செய்யணும். அதுவும் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா, நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்ரை 100 முறை தன்னுடைய சமையலறையில், பெண்கள் சமைக்கக்கூடிய அந்த சமையலறையில் நின்று கொண்டு இந்த ஒரு அமலை உடல் சுத்தத்தோடு, நல்ல உடை சுத்தத்தோடு இப்போ தொழுகிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தொழுகை முடித்த பின்பு அந்த அவர்களினுடைய சமையலறைக்கு போய் சமையலறையில் நின்று கொண்டே 100 முறை இந்த ஒரு திக்கரை ஓதிட்டாங்க. ஓதி முடித்த பிறகு தான் வைத்திருக்கக்கூடிய முக்கியமான உணவுப் பொருட்கள், அரிசி, இன்னும் பருப்பு, இது போன்ற முக்கியமான உணவுக்கு தேவையான பொருட்கள் எதெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்துலேயும் இந்த பெண்கள் இந்த ஒரு இதை ஓதிட்டு 100 தடவை ஓதிட்டு ஷிஃபா 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 அப்படின்னு சொல்லி 3 முறை ஊதி விட்டாங்க அப்படின்னா அல்லாஹு தாலா அந்த ஒரு வீட்டில் அதிகமான ரிஸ்கில் பரக்கத்தை அல்லாஹ் தரான். இன்னும் ரிஸ்கினுடைய தட்டுப்பாடே அவர்கள் மௌத்தாகும் வரை, மரணிக்கும் வரை வராத அளவிற்கு அல்லாஹ் அந்த குடும்பத்தினரை பாதுகாக்கிறான். அது மட்டும் அல்லாமல் இந்த ஒரு அமலை இந்த பெண்கள் செய்கிறாங்கல்ல, அந்த வீட்டில் அல்லாஹ் தாலா கடன் இருந்துச்சு அப்படின்னா, வறுமை பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, பொருளாதார நெருக்கடி இருந்துச்சு அப்படின்னா அல்லாஹ் தாலா அதையும் நீக்கி தரானா. இன்னும் நிறைய நபர்களினுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை, இன்னும் பல தடவை அவர்களுக்கு பல விஷயங்களை பெற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான அமல். நிறைய நபர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு அமலை நாங்களும் செஞ்சுருக்கோம். அல்லாஹ் தாலா இன்று வரை எங்களுடைய செல்வத்தில், எங்களுடைய பொருளாதாரத்தில், எங்களுடைய ரிஸ்கில் பரக்கத் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போன்று நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னா அல்லாஹ் தாலா உங்களுடைய பொருளாதார நெருக்கடியை அல்லாஹ் முதல்ல நீக்குவான். 2வது உங்களினுடைய ரிஸ்கினுடைய தட்டுப்பாட்டை, உணவினுடைய தட்டுப்பாடு அப்படின்னா, நீங்கள் ஒரு பொருளை சாப்பிடலாம் அப்படின்னு ஆசையாக இருப்பீங்க. ஒரு விஷயத்தை, ஒரு உணவை, இந்த ஒரு உணவை இன்றைக்கி கறி சமைச்சு சாப்பிட்லாமே, இன்றைக்கி பிரியாணி சமைச்சு சாப்பிட்லாமே அப்படின்னு ஆசையாக இருப்பீங்க. ஆனால் அதற்கு கறி வாங்குவதற்கு பணம் இருக்காது, அரிசி வாங்குவதற்கும் பணம் இருக்காது. அல்லது பிள்ளைகள் கேட்பாங்க, அம்மா எனக்கு இது செஞ்சு தாங்கம்மா, எனக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அவர்களுக்கு செய்து தரக்கூட உங்கள்கிட்ட பணம் இருக்காது, அந்த பொருட்கள் இருக்காது. இதுதான் ரிஸ்கினுடைய தட்டுப்பாடு. இந்த ஒரு நிலையிலிருந்து அல்லாஹ் அவங்கள அப்படியே மாற்றிடுவான். எந்த அளவு இருக்குன்னா, திகட்ட அல்லாஹ் கொடுத்துருவான். திகட்ட என்ன செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற அளவிற்கு அல்லாஹ் தாலா நம்மளுடைய ரிஸ்கில் பரக்கத்தை கொடுத்துருவான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திக்கரானது எப்படிப்பட்ட ஒரு நபியினுடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு திக்கர் அப்படின்னா, ஒரு நபிக்கு அல்லாஹ் அரசாட்சினா ஒரு வேர்ல்டையே, உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய பவரை கொடுத்தான் அப்படின்னா இந்த ஒரு திக்கரை அந்த ஒரு நபி ஓதுனால தான் அல்லாஹு தாலா அந்த வேர்ல்டையே அவங்கள ஆட்சி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். அப்படி நிறைய பரக்கத்தை, இன்னும் எந்த அளவிற்கு அல்லாஹு தாலா அந்த ஒரு மன்னருக்கு இந்த ஒரு திக்ரு ஓதிய பொருட்டால் பரக்கத்தை கொடுத்தான் அப்படின்னா, இந்த ஒரு நபியினுடைய கஜானா சாவி இருக்குல்ல, அந்த சாவியவே 20 பேர் 30 பேர் தூக்கி கொண்டு போவாங்களாம். அந்த அளவிற்கு அல்லாஹ் தாலா அந்த ஒரு நபிக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தில் பரக்கத்தை கொடுத்தான். அப்படிப்பட்ட நபி அல்லாட்ட கேட்ட ஒரு திக்ரு தான்
இந்த ஒரு திக்ரை நாம் சொன்ன முறைப்படி நீங்கள் செஞ்சுருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய செல்வத்திலும் உங்களுடைய பொருளாதாரத்திலும் அல்லாஹ் பரக்கத்தை தந்துடுவான். அது எப்படி செய்யணுங்கிறத சொல்லிட்டேன். 100 முறை உங்களுடைய சமையலறையில் நின்று கொண்டு இந்த ஒரு திக்ரை ஓதி அந்த முக்கியமான பொருட்கள் உணவுகள் இருக்குல்ல, அரிசி பருப்பு இது போன்ற எல்லா இதுகள்லையும் நீங்கள் ஷிஃபா அப்படின்னு சொல்லி ஒரு ஊதிருங்க. 3 முறை ஊதிருங்க எல்லாத்துலேயுமே. அப்படி ஊதிட்டு பாருங்கள், ஒரு 3 நாட்கள்லே உங்களுடைய வீட்டில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு தென்படும். அந்த ஒரு திக்ரானது என்ன அப்படின்னா, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாட்ட ஓதிய அந்த ஒரு திக்ர் தான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கால ரப்பி இக்ஃபிர் லி வஹப்லி முல்கன் லா யன்பகி லி அஹதின் மின் பஅதி இன்னக அன்தல் வஹ்ஹாப் என்ற இந்த ஒரு திக்ர் தான். இதனுடைய பொருளை பாருங்க. கால ரப்பி, என்னுடைய இறைவா, இக்ஃபிர்லி, என்னை மன்னிச்சிரு, வஹப்லி முல்கன், எவருமே அடையாத, லா என்பது யாருமே அடையாத செல்வத்தை, பொருளாதாரத்தை, அரசாட்சியை எனக்கு கொடு, மிம்பாதி இன்னக்க அன்தல் வஹாப், நிச்சயமாக நீ தான் மிகப்பெரிய கொடையாளி, மிகப்பெரிய பணக்காரன் அப்படிங்கிறதான் அதனுடைய மீனிங். இந்த ஒரு அமலை இன்ஷா அல்லாஹ் செல்வத்தில் பறக்கத்து இல்லாமல், பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடியவங்க, ரிஸ்கினுடைய தட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவங்க, கடனை வாங்கிட்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க, இன்னும் வறுமை பிரச்சனையில் இருக்கிறவங்க, இன்னும் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் பிற மனிதர்கள்ட்ட உணவு வாங்கி சாப்பிடக்கூடியவர்களாக, இன்னும் ரொம்பவும் கஷ்டப்படக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அமலை கட்டாயம் செய்யுங்க. உங்களுடைய இல்லங்களில் கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுடைய இல்லங்களில் செல்வ மழையை, பண மழையை அல்லாஹ் பொழிய செய்வான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களுக்கு மேல் சொன்ன இன்னும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த பொருளாதாரம், இன்னும் அந்த செல்வத்தை இவர்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.